ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா மீடியம் டிஎன்பிசி சேனல். நாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். D, F, G, H, I and M are sitting in a row. I and M are in the center. And F and D are at the beginning and at the end. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? தமிழிலும் படிக்கிறேன். D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? இப்ப கொஷின்ல மொத்தம் 1 2 3 4 5 6 6 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரோ சம் வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ரோல டெஃபினட்டா 6 பேர் தான் இருக்க போறாங்க. ஸோ 6 கோடு இப்படி போட்டுக்கோங்க. எந்த பக்கம்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ நான் இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. I and M சென்டர்ல சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டுல தான் ஒன்னு I இங்கேயும் இருக்கலாம், இல்ல இங்கேயும் இருக்கலாம். M இதுல மாத்தி மாத்தி இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுல இருக்க போறாங்க. அடுத்து F and D are at the beginning and at the endன்னு கொடுத்துட்டாங்க. F பிகினிங்லயும் D எண்ட்லயும், ஆரம்பத்துல F D கடைசியா இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. G சிட்டிங் ஆன் லெஃப்ட் ஆஃப் த D. இதுதான் லெஃப்ட். நம்மளோட ஹேண்டோட இதுலயே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா டியோட லெஃப்ட்ல தான் ஜி இருக்காங்க. ஸோ அப்ப இந்த இதுவும் ஃபில் ஆயிடுச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க, எஃப்ஓட ரைட்ல யார் இருப்பா? இந்த 6 பேர்ல மிச்சம் இன்னும் யார் இருக்காங்கன்னு பாருங்க. இதுல ஹெச் தான் இங்க எதுலையுமே ஃபில் ஆகல. அப்ப இங்க ஹெச் தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது போல் மேலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிரியா மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.